வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 16th December 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்த இருவர் புகைக்குப்பைகளை வீசிய சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க வலியுறுத்தி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஸோ ரீசன்ட் டைமில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் இது. நாடாளுமன்றத்துக்குள்ளே புகை குண்டுகள் வீசப்பட்டுச்சு. ஸோ அதற்குறித்து தொடர்ச்சியான நியூஸ் தான் கண்டினியூஸாக அந்த பாஸ்ட் 2 days பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கும் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பாரதியல் ஆய்வாளர் சீனி விஸ்வநாதனுக்கு மாவட்டந்தோறும் பாராட்டு கூட்டம். பேராசிரியர் யா மணிகண்டன் வலியுறுத்தினார். பாருங்க பாரதியுடைய படைப்புகளை ஃபுல்லாகவே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பாரதியல் ஆய்வு நடத்திய ஆய்வாளர் சீனி விஸ்வநாதனுக்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே பாராட்டு கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறை தலைவர் முனைவர் யா மணிகண்டன் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இவர் பண்ண சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரோட படைப்புகள் கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் இருக்குது, ஏறத்தாழ 16,000 பக்கங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே பிழை திருத்துவது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதில் பெரும் பகுதியை கண்டறிஞ்சவர் தான் சீனி விஸ்வநாதன். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட சொல்லியிருந்திருப்பாரு, ஆகவே பாரதியாரோட நூலகமாக சீனி விஸ்வநாதன் திகழ்கிறார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இத்தகைய பெருமைக்குரியவர் தான் பாரதியல் ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தீயணைப்பு துறைக்கு 73 புதிய வாகனங்கள். தீயணைப்பு துறையோட பயன்பாட்டிற்காக 63.5 கோடியில் வாங்கப்பட்ட 73 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஸோ இதற்கான நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. தீயணைப்பு துறைக்கு 73 புதிய வாகனங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ராஜஸ்தான் முதல்வராக பதவியேற்றார் பஜன்லால் சர்மா. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. வரலாற்று வெற்றி முனைப்பில் இந்தியா. இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா 478 ரன்கள் முன்னிலையில் வெற்றியை நோக்கி நகர்கிறது. இந்த ஆட்டத்தில் வெல்லும் பட்சத்தில் சொந்த மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் வெற்றியை பதிவு செய்த சாதனையை இந்திய மகளிர் அணி படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தீப்தி சர்மா ஆல்ரவுண்ட் அசதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா. ஐபிஎல் அணியான மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக ரோஹித் சர்மா இருந்துட்டு இருந்த நிலையில் இந்த அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஜெர்சி 7க்கு ஓய்வு, தோனிக்கு கௌரவம். ஸோ இந்திய கிரிக்கெட்டோட முன்னாள் கேப்டன் MS தோனியை கௌரவிக்கிற விதமாக தான் அவர் பயன்படுத்தின ஜெர்சி நம்பர் 7. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. BCCI முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி எதிர்காலத்தில் இந்த ஜெர்சி வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடான விஷயம் MS தோனி அவர்களுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்பவே முக்கியமான ஏரியா. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி துவங்கி கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் அவர் கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன, விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரில் என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்புகளாக எடுத்து வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், கிராம பகுதிகளில் சானிட்டரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரிப்பு. பிரதமரின் மக்கள் மருந்தக மையத்தின் அதாவது PMPJP மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 35 கோடி சானிட்டரி நாப்கின்கள் விற்பனை செய்யப்பட்டன. அவற்றில் கிராமப்புற பகுதிகளில் சானிட்டரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஸோ கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் பாருங்கள். பெண் குழந்தைகளை காப்போம் திட்டம்,
ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னா, கடந்த 2015 பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். ஸோ பெண் குழந்தைகளோட நலனை பாதுகாக்கவும், அவங்களோட எஜுகேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் இது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீம் பாருங்க, ஒருங்கிணைந்த சேவைகள் மையம். சமூகம், குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்தவித பாகுபாடும் பார்க்காம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒருங்கிணைந்த சேவைகள் மையம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே 733 மையங்களுக்கு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 703 மையங்கள் செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த மையங்களில் தனியார் மற்றும் பொது இடங்களில், அதாவது பப்ளிக் பிளேசஸில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு, குடும்ப வன்முறை, கடத்தல், திராவக வீச்சு போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ வசதி, சட்ட உதவி, ஆலோசனை உதவி, தங்குமிட வசதி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஒருங்கிணைந்த சேவைகள் மையம். அடுத்ததாக ஒரு முக்கியமான சட்டம் பாருங்க, முத்தலாக் சட்டம். இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள உடனடி முத்தலாக், விவாகரத்து நடைமுறையை ரத்து செய்வதற்காக மத்திய அரசு முத்தலாக் தடை சட்டத்தை நிறைவேற்றியது. ஸோ முத்தலாக் ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் தான். இதன் மூலம் சமூகத்தில் பெண்களுக்கான உரிமை நிலைநிறுத்தப்பட்டது. ஸோ இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த இந்த ஒரு பிரச்சனை, இதையும் சரி பண்ணாங்க முத்தலாக் சட்டம் மூலமாக. அடுத்தது பாருங்க, பிரதமரின் மாத்ருவந்தனா திட்டம். இந்த திட்டம் யாருக்கு? ரொம்பவே முக்கியமான திட்டமும் கூட. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை துவங்கியிருக்காங்க. இது ஒரு நிதி உதவி திட்டம். முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிதி உதவி திட்டம். ஸோ பிரதமரின் மாத்ருவந்தனா திட்டம், இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுவாங்க, தகுதியான பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. ஸோ தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களோட நலனை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு தாய்னால தான் ஹெல்த்தியான ஒரு குழந்தைய சமுதாயத்தில் வளர்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இண்டிபெண்ட்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்கனாமிலையும் அந்த குழந்தையோட பங்களிப்பும் அதிகமாக இருக்கும். இந்தியாவோட டெவலப்மெண்ட்டும் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். இதெல்லாம் மீன் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரதமரோட மாத்ருவந்தனா திட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, நியூட்ரியன்ஸாகவும் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நிதி உதவிகளையும் கொடுக்குறாங்க. திட்டத்தோட பேரை பார்த்து வச்சுக்கோங்க, மாத்ருவந்தனா திட்டம். நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க, பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம். பெண்களின் சுகாதார நலனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமரின் மக்கள் மருந்தக மையங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மையங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப குறைஞ்ச விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுது. அந்த வகையில் 10,000வது மருந்தகங்கள் மூலம் ரூபாய் 1 சானிட்டரி நாப்கின்கள் விற்பனை செய்யப்படுது. ஸோ இதை கூட நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். டிசம்பர் மந்தில் ஃபஸ்ட்டு வீக் கரண்ட் அஃபேர்ஸில் இது இருக்கும். பிரதமரின் 10,000வது மருந்தகம் எங்கே அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10,000வது மருந்தகம் ஜார்க்கண்ட் மாநிலம். ஸோ இந்த மருந்தகங்கள் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, ₹1 சானிட்டரி நாப்கின்கள் விற்பனை செய்யப்படுது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த மையங்களோட சானிட்டரி நாப்கின் வாங்கும் கிராமப்புற பெண்களின் எண்ணிக்கை 11 முதல் 12% இருந்து 45% உயர்ந்துள்ளது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதன் மூலம் இந்த மையங்களில் விற்பனை செய்யப்படும் சானிட்டரி நாப்கின்களின் எண்ணிக்கை தேசிய அளவில் மொத்தமாக 30% இருந்து 55% உயர்ந்திருக்கு. ஸோ பெண்களுக்கான ஹைஜீன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியமாக வச்சு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குவதற்காக துவங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ மக்கள் மருந்தக திட்டம்னாலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டம், இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நவம்பர் 30 வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 கோடி பேரில் 3.5 கோடி, கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் பெண்களாக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 திட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கீம், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக துவங்கப்பட்ட ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழே தொழில் தொடங்குறதற்காக 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை கடன் உதவி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் அதிகமாக
ரொம்ப பயன்பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். கிட்டத்தட்ட 80% பெண்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிரதமர் வீட்டு வசதி திட்டம். ஸோ பிரதமரோட வீட்டு வசதி திட்டத்தின் கீழே பதியப்பட்ட வீடுகளில் 70% வீடுகள் பெண்களின் பெயரிலேயே பதிவாகி உள்ளது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் 3 கோடி பெண் குழந்தைகளின் வாழ்வு வளமையாக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ஸ்கீம் பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50%க்கும் குறைவான பெண்கள் மட்டுமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்குமே பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு. ஸோ நாடாளுமன்றம்னாலும் சரி, சட்டப்பேரவையினாலும் சரி, பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்டது தான் இந்த விஷயம். பட் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காங்க. மேலும் பிரதமரோட இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம், இந்த திட்டத்துக்கு கீழேயும் 10 கோடி பெண்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விறகடுப்புகள் தான் அதிக பயன்பாட்டில் இருந்துச்சு. இதனால் பெண்களோட நலன் அதிகளவு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் ரொம்பவே முக்கியமானது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே முக்கியம்தான். ஸோ அதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். காசா தாக்குதலை குறைக்க வேண்டும் என்று இஸ்ரேலிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸோ காசாவில் தங்களது தாக்குதல் நடவடிக்கைகளின் தீவிரத்தை இஸ்ரேல் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அங்கு ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் ஒழித்து கட்டுவதற்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளித்தாலும் காசாவில் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழப்பு 19,000-ஐ நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்கா இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, சரக்கு கப்பலில் ஏமன் கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல். சரக்கு கப்பலை பாருங்க, செங்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த மேலும் ஒரு சரக்கு கப்பல் மீது ஏமன் கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த கப்பல் சேதமடைஞ்சிருக்கு. நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கப்பல் தான் MSC Platinum 3 அப்படிங்கிற இந்த சரக்கு கப்பல். ஸோ பாருங்கள், சைபீரியா கொடியுடன் செங்கடலில் வந்து கொண்டிருந்த இந்த MSC Platinum 3 அப்படிங்கிற இந்த சரக்கு கப்பலை ஏவுகணை மூலம் தாக்கியிருக்காங்க. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த பாப் எல் மண்டப் நீரிணைக்கு அருகே அந்த கப்பல் வந்துட்டு இருக்கும்போது கிளர்ச்சியாளர்கள் இந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அல் ஜாஸ்ரா அப்படிங்கிற சரக்கு கப்பல் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ இது அப்பவும் பார்த்தீங்கன்னா 2 ஏவுகணைகளை வச்சு தாக்கியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஏவுகணை கப்பலை தாக்குச்சு, இன்னொரு ஏவுகணை கடலில் விழுந்துருச்சுன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது இன்னொரு சரக்கு கப்பல் மீது தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கனிம உற்பத்தியில் 11.5% உயர்வு. நெக்ஸ்ட் நியூஸ், 100 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.32 கோடி கடனுதவி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், காசி தமிழ் சங்கமம் 2.0 216 பேருடன் புறப்பட்ட முதல் ரயில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை இது குறித்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருந்து 216 பேருடன் புறப்பட்ட முதல் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆளுநர் RN ரவி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வச்சுருக்காங்க. இந்த ரயில் வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆன்மீக உறவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்தெந்த மாநிலங்கள்னு பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம். தென் இது 2வது கட்டமான நிகழாண்டு காசி தமிழ் சங்கமம் 2.0 அப்படிங்கிற நிகழ்வு காசியில் டிசம்பர் 17 இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேலோட நினைவு தினம் ஆளுநர் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இதில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். குஜராத்தில் அவருக்கான சிலை இருக்குது, நர்மதா ரிவரில் இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.